நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், சினம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், நன்மை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். இறை இயேசுவில் அன்புமிக்க புனித பனிமய அன்னையின் விசுவாசிகளே, மதுரை உயர் மறை மாவட்டம், தேனி மறைவட்டம், பார்போற்றும் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை ஆலயத்தின் பக்தர்களோடு இணைந்து உலகமெங்கும் இருக்கும் இல்லந்தோறும் இறையாட்சி என்ற லட்சியத்தை செயல் வடிவம் கொடுக்கும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறோம். ஆவலோடும் எதிர்நோக்கோடும் வாழ்வில் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடியவர் ஆண்டவர் என்ற உணர்வோடும் வாழும் நாட்களில் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து தங்களுடைய பணிகளை இணைத்து கொண்டும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இணைந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய உலகமெங்கும் இருக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய நற்கருணை ஆண்டவரின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம்.
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். 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 நற்கருணை வழிபாட்டில் மெய் உணர்வு என்ற தலைப்பில் சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். மெய் உணர்வு என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிகிற அறிவே ஆகும். மெய்யுணர்வு என்பது தூய ஆவியின் அருட்கொடைகளில் ஒன்றாகும். இரவும் பகலும் அவரே, உயிரும் உணர்வும் அவரே. இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறவரும் தூய ஆவியானவரே. பாவம், குறைகள், கரைகள் என தீச்செயல்களை பிரித்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுப்பது இந்த மெய் உணர்வு. துதி, பாடல், ஆராதனை, அறிவு ஆகியவற்றை உணர்த்தும் இறை வார்த்தை, இறை விருப்பத்தை வாழ்தல், இறை உணர்வில் நடத்தல், இவை போன்ற பண்பு நலன்களுக்கு அழைத்துச் செல்வது மெய்யுணர்வு. நற்கருணையில் வீற்றிருப்பவர், எல்லாம் கடந்தவர். அகரமும் நகரமும் நானே, முதலும் முடிவும் நானே, தொடக்கமும் இறுதியும் நானே,
படைப்பும் இறப்பும் நானே என்று கூறுபவர் இங்கே நம் முன்னால் இருக்கிறார். இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். அவரின் பிரசன்னத்தை புரிந்து கொள்ள, கண்டுகொள்ள இந்த பஜன் வழியாக இணைவோம். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். மரத்தோடு கிளையாய் உன்னோடு நானும் ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். கிளையோடு மரமாய் உன்னோடு நானும் ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். பூவோடு கனியாய் உன்னோடு நானும் ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். கனியோடு மரமாய் உன்னோடு நானும் ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். உன்னோடு நான், என்னோடு நீ ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்றாக வாழ்ந்திட வேண்டும். புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள்
17 முதல் 23 முடிய. நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது. இறை பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒடுக்கி வைக்கின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதே கடவுளை அவர்களுக்கு தெளிவுறுத்துகின்றார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவாய் இருந்தன. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்கள் வழிபட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெய் எனும் சொல் உடல் உணர்வுகளால் ஒருங்கிணைந்த உண்மை, நிஜ உணர்வு, அறியாமையை நீக்கி உண்மை பொருளை உணர்ந்து முக்தி என்னும் இறைநிலைக்கு சென்றடைய வழிவகுப்பதாகும். மெய் உணர்வு என்னும் சொல் பொதுவாக தத்துவம், ஆன்மீகம், யோகா மற்றும் ஞான பார்வையில் பயன்படும் ஒரு வார்த்தை ஆகும். ஒவ்வொரு மனிதனும் இறையின் துளியே. தான் இறை என்ற கடலில் ஒற்றை அலை என்பதை மனிதர்கள் உணர்வதே இல்லை. தன்னை இறையாக உணர சராசரி மனிதனுக்கு பாடத்திட்டம் ஒன்று தேவைப்படுகிறது. அரிச்சுவடி போல, வாய்ப்பாடு போல மனிதன் தான் யாரென்று உணர்ந்து கொள்ள உதவும் ஒரு மேலான ஆயுதம் மெய்யுணர்வு. நம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள உணர்வுகளின் ஆதாரம். தேனீக்களை வழிநடத்தி பாதுகாத்து இனப்பெருக்கத்திற்கு உதவும் ராணி தேனீயைப் போல நம் உணர்வுகளை ஒருங்கிணைத்து நன்மை தீமைகளை உணர்த்தி நமக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறைவனின் சித்தத்தை நமக்குள் உணர்த்துவது மெய் உணர்வு. அவரவர் நிலையில் இருந்து நன்மை தீமையை அறிந்து அடுத்தவரை நேசிப்பது மெய் உணர்வு. தூய மனமே சிறந்த எண்ணங்களின் தாய் வீடு. செயலை கொண்டு ஒருவரை மதிப்பிட முடியாது. செயலுக்கு பின்னால் உள்ள மனநிலையே மதிக்கத்தக்கது. திருவிவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டப்படுகிறது. நீதிமொழிகள் ஆகமம் அதிகாரம் 2 திருவசனம் 3. நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு.
நீதிமொழிகள் 2:11 அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும், மெய் அறிவு உன்னை காத்து கொள்ளும். நீதிமொழிகள் 8:1 ஞானம் அழைக்கிறதன்றோ, மெய்யறிவு குரல் எழுப்புகிறதன்றோ. நீதிமொழிகள் 10:23 தீங்கிழைப்பது மதிகெட்டோருக்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு, ஞானமே மெய்யறிவு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும். நீதிமொழிகள் 15:21 மூடன் தன் மடமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறான், மெய் அறிவு உள்ளவன் நேர்மையானதை செய்வான். நீதிமொழிகள் 20:5 மனிதர் மனதில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது, மெய் அறிவுள்ளவரே அதை வெளிவரச் செய்வார். நீதிமொழிகள் 24:3 ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும். சாலமோனின் ஞானம் 8:4 ஞானமே கடவுளை பற்றிய மெய் அறிவுக்கு புதுமுகம் செய்து வைக்கிறது, அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே. எனவே என் சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? கேட்ட இறை வார்த்தையின்படி, இறை வசனங்களின்படி நம்மையே நாம் சிந்தித்து இந்த மெய் உணர்வில் வளருவதற்கு நம் முன்னே இருக்கக்கூடிய திவ்ய நற்கருணை ஆண்டவரிடத்திலே அமைதியிலே ஜெபிப்போம். எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே.
இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருள் அடையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருள் அடையாது காப்போம். என்றென்றும் முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்ற இறைவார்த்தையின்படி நாம் கேட்ட இறைவார்த்தையின்படியும் உள்வாங்கிய செய்திகளின்படியும் நம் எண்ண கிடங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் ஜபங்களையும் மன்றாட்டுக்களாக வெளிப்படுத்த முன்வருவோம். இறைவன் நம் அனைத்து மன்றாட்டுக்களையும் ஏறெடுக்க காத்து கொண்டிருக்கிறார். மன்றாட்டுக்கள். இயேசு கிறிஸ்துவை மிக நெருங்கி பின் செல்ல அழைக்கப்பட்ட எம் பாப்பரசர், ஆயர்கள், பங்கு குருக்கள், இருபால் துறவியர்கள் அனைவரும் மெய் உணர்வு உள்ளவர்களாகவும் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்கள் பணியில் ஆர்வமுடன் செயல்பட நல்ல உடல் பலம், ஆன்ம பலம் தந்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவரே எம் இறைவா, எங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனிதர்கள் அல்ல, இறை வல்லமையே, இறை நம்பிக்கையே என்பதை உணர்ந்து நன்மையையும் தீமையையும் பிரித்து பார்க்கும் இத்தகைய மெய் உணர்வை எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் மக்கள் அறிவின்மையால் அழிந்து போகின்றனர் என வருந்திக் கொண்டிருக்கும் எம் இறைவா, ஞானத்தை தேடும் புதையலைப் போல் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியின் கொடையான மெய் உணர்வை அறிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தை அளிக்கும் எம் இறைவா, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று அழைத்தவரே, இக்காலத்தை நன்கு பயன்படுத்தி இறைவனோடு ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவிற்கு ஏற்புடையவர்களாய் மாற நல்ல மனநிலையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் தெய்வமே எம் இறைவா, மாதா டிவியை பொறுப்புடன் நடத்தி வரும் தமிழக பொறுப்பாளர்களையும் அவர்களுடன் பணி செய்து வரும் உடன் உழைப்பாளர்களையும் அவர்களது அயரா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து சிறப்புடன் வழிநடத்த அருள் உதவி, பொருள் உதவி அளித்தரள வேண்டுமென்று எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித பணிமய தாயின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் இப்பொழுது வெளிப்படையாக கூறிய எங்களது பல்வேறு தேவைகள், மன்றாட்டுகள், இறை வேண்டல்கள், இன்னும் எங்களது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கின்ற பல்வேறு ஆவல்கள், தேவைகள் அனைத்தையும் முது பாதத்திலே வைத்து இப்பொழுது நாங்கள் ஜெபித்தோம். நீரே எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நண்பராகவும் வாயினாகவும் இருந்து நாங்கள் இப்பொழுது கேட்ட அனைத்து வரங்களையும் ஆசைகளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிய வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, நீர் அன்பும் பரிவும் நிறைந்த தந்தையாக இருக்கின்றீர். எங்களது உள்ளங்களையும் சிறப்பாக எமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குடும்பத்தில் உள்ள சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நல்ல உடல் நல சுகத்தை நீர் கொடுத்து நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான உமது தூய் ஆவின் அருப்பொழிவையும் அவரது கடைகளையும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பொழியச் செய்து சிறப்பாக நாங்கள் உமது உகந்த பிள்ளைகளாக, உகந்த சீடராக, சீடத்தியாக வாழ நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்று நோக்கி வேண்டுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்தில் சிறப்பாக இன்று எங்களது பங்கில் உள்ள பணிமை ஆலயத்தில் உள்ள இந்த இயேசுவின் இல்லிடத்திலே நாங்கள் இப்பொழுது செய்த இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையில் நாங்கள் வேண்டிய மெய் உணர்வு என்னும் தீய உணர்வை நீர் எங்களுக்கு கொடுத்து உமது விருப்பத்தை சிறப்பாக உமது இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி நடந்து இயேசுக்குரிய பண்புகளோடும் அவருடைய மதிப்பீடுகள் ஆகிய அனைத்தின்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் புரியும். நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, எம் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகளெல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன், வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, எம் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன், கசந்து போன உணர்வோடு கொந்தெழுது நிற்கிறேன். உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன், கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன், மனம் திறந்து நீ பேச உரிமையோடு
துணையாய் நற்கருணை நாதரே வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே எம் வாழ்வில் வாருமே துணையாக வாருமே எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே என் வாழ்வில் வாருமே துணையாக வாருமே உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன் ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன் உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன் ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன் தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் அழைகிறேன் தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் அழைகிறேன் வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே என் நடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே எம் வாழ்வில் வாருமே துணையாக வாருமே என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே என் வாழ்வில் வாருமே துணையாக வாருமே வாழ்வில் வாருமே துணையாக வாருமே என் வாழ்வில் வாருமே துணையாக வாருமே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய ஏற்பாடுகளின் நிறைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தமாயவற்றின் தூய மறைவலை வணங்கும் நாங்கள் உமது மெய்ப்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய இறைவனோடு
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.